என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் சொல்லலாம், அப்புறம் விசாரிக்கலாம். முதல்ல அந்த வெள்ளக்காரோட நகையும் பணம் எங்க வச்சிருக்கீங்க? ஐயோ, கடவுள் சத்தியமா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த பாருங்க, சின்ன குழந்தையை சித்திரவதை பண்றேன். மேல கை வைக்கிற போலீஸ்காரன் புத்தியை காமிச்சிடும். ஓய் ஐர, விட்டா ஓதிருவிய. அக்காவை அடிக்காதே. அவ ரொம்ப நல்லவ. அவ பணம்லாம் திருட மாட்டா. அவளை விட்டுடுங்க சார். ஏய், அது முன்னாடி கதை. இப்போ அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, அதான் காசையும் பணத்தையும் பார்த்த உடனே ஆசை ஆட்டோமேட்டிக்கா வரும். போடு. இல்ல, அந்த மட்டும் தொடாதே. தொடாதே. வேண்டாம், வேண்டாம், மிதிக்காதே. ஐயோ, மிதிக்காதே, வேண்டாம். சொன்னா கேளுங்க. இது புனிதமான மண்ணு. இது போய் மிதிக்கிறீங்களே, மிதிக்காதே, வேண்டாம். ச்சே, மண்ணு மண்ணுன்ற இவ்வளவு பொண்ணு இருக்கு, அதை பத்தி பேச மாட்டேற. காலை விடு, காலை விடுறே. அட காலை விடுன்றல. வேதம் கத்து கொடுக்கிற வாத்துல இப்படி வந்து வதம் பண்றேளே. வேதம் பண்ணா பரவாயில்ல, கூட கொலையும் பண்றேலே. அதான் பகவான் காட்டி கொடுத்துட்டான். வா. இந்த பாருங்க, நாங்க ஏதோ கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வேத மந்திரம் சொல்ற வாயால பொய் சொல்ல மாட்டோம். சத்தியமா சொல்றேன், எங்க அத்தை யாரும் திருட மாட்டா, கொலை பண்ண மாட்டா. நம்புங்க. என்ன சொல்லுங்க, நாங்க ஊரை விட்டு ஓடி போயிடுறோம். யோ ஐர, நீ பயங்கரமான ஆளியா? கொலையும் பண்ணிட்டு என்கிட்டயே ஊரை விட்டு ஓடி போற சொல்ற பத்தியா? என்ன நீ நல்லா இருக்க மாட்டேன். போங்க எல்லாரும். வெளிநாட்டுக்காரி ஆத்துல வச்சு கூத்தடிக்கிறதே தெரியும். இப்படி ஏதாச்சும் குழப்பம் நடக்குன்னு பகவானுக்கு சேவை செய்யறவா குடும்பத்துல பிறந்துட்டு பணத்துக்காக கொலையே செய்துட்டாளே. இவ முகத்துல முழிக்கிறது பாவம்னா. இந்த உழவு குறைக்கிறதுக்கு தூக்கு போட்டு சாவலாம். தடுக்காதம்மா. எல்லாரும் பகவானை சேவிச்சுங்கோ.